இந்த வரேன் ஏங்க எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரர் 2 மணிக்கு சாப்பிட வீட்டுக்கு வந்துடுறாருங்க. சரி இன்னைக்கு சாப்பிட வந்துடுவாரு. நானும் சமையல் பண்ணி ரெடியாக எடுத்துக்கிட்டு ரெடியாக உட்காந்துருந்தா ஃபோன் பண்ணி ஏவல இன்னைக்கு நான் சாப்பிட வர முடியாது, நான் கடையில் சாப்பிட்டுக்கிறேன், வீட்டில் நீங்கள் இருக்கிறத சாப்பிடுங்க அப்படின்னு ஃபோன் அடித்தார். நான் சொல்லிவிட்டேன், ஏயோ நான் இங்கே கஷ்டப்பட்டு உனக்கு சமைச்சு வச்சுருக்கேன், நீ கடையில் சாப்பிட்றியா? கடையில் சாப்பிட்ற சாப்பாடு உடம்புக்கு சேருமா? நல்லாவே இருக்காது. அது என்னென்னத்தை போட்டு ஆக்கி வைக்கிறாங்களோ, அதுக்கும் சோறு கெட்டு போய் என்னத்தையும் போட்டு ஆக்கி வைக்கிறவருக்கு சாப்பிட்டா 2 நாளைக்கு கூட பசிக்குது இல்லைங்க. கம்முண்டு மந்தமாகவே இருக்குது. பத்திரிக்கையில் ஹோட்டல் கடை சாப்பிட்டா ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு சாப்பிட்டுக்கிற வந்தேன். அதுக்கிட்டு வீட்டில் சோறு ஆக்கியிருக்கீல சாப்பிட மாட்டேன். அப்படி அதனால தான் சோறை எடுத்துக்கிட்டு நான் வேலை வைக்கிற இடத்துக்கே கிளம்பிட்டேன். ஏங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு நான் வரேன், இங்கே கடையெல்லாம் ஒன்றும் சாப்பிட வேணாம் அப்படின்னு ஃபோன் பண்ணேன். அப்படியா? சரி சரி வா வா அப்படின்றாரு. அவர் வா வான்னு இழுக்கையிலே தெரியுது. இன்னைக்காவது உன் சாப்பாடுலேருந்து தப்பிச்சு அப்படியே குடல் கறி மீன் அப்படின்னு வச்சு ஹோட்டலில் வாங்கிடுறேன்னு நினச்சிருந்துருக்காரு. விடுவோமா? சமைச்சு வச்ச சாப்பாடு அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். நான் போயிட்டு வரட்டுமா? நீங்கள் லைக்கை பண்ணுங்கள். சாப்பாடை போய் கொடுத்துக்கிட்டு அந்த ஆள்கிட்ட நான் வாரேன். என்ன ஒரு வீட்டுக்காரருக்கு சாப்பாடு தயிர் சாதத்தை கொண்டுக்கிட்டு கடையில் சாப்பிட போகிறாராம். கடையில் விடுவோமாங்க? வீட்டு சாப்பாடை தான் சாப்பிட்றது கொண்டு வந்துட்டு இங்கே இருக்க இதில் இருக்கு வெஞ்சனம். இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பாடு எடுத்துக்கிட்டோமா? வீட்டு சாப்பாடு மாதிரி வருமா? கடை சாப்பாடு என்னத்தையாவது கலந்து வச்சுக்கிட்டு என்னத்தையாவது உடல் நலத்துக்கு கேடு. ஏதோ அவசர ஆத்ததுக்கு ஊருக்கு போயிட்டோம், ஒரு சமைக்க முடியாத தருணம் இருக்குல்ல, வியாபாரம் பார்க்குற கடைக்காரவுடைய சாப்பாடை சாப்பிட வேண்டியது. வீட்டில் சமைச்சிருக்கல வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்லங்க. என்னங்க நான் சொல்கிறது? நானும் சாப்பிடல பார்த்துக்குங்க. சாப்பிடாமையே ஓடி வந்துட்டேன். இதை தரங்கச்சிம்மானு. சரிங்க அவர் சாப்பிடட்டும். லைக் பண்ணுங்க. இருங்க வரேன், கட் பண்ணிக்கிறேன். ஆளுக்கு ட்ரெஸ்ஸோட உட்காந்துருக்கீங்க. லைக் பண்ணுங்க. என்னோடய பாசமும் பந்தமும் பிடிக்குதுண்டா லைக் பண்ணுங்கள். என்னங்க புருஷனோட உடல் நல்லா நமக்கு தானே. இது எதுக்கு இப்போ திறந்து கிடைக்காது? அதை சாப்பிடுங்களேன், நான் அதை திறந்துக்கிறேன். லைக் பண்ணுங்க.